இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நவராத்திரி கொலுவோட 7வது நாள் என்ன பிரசாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல் 3 நாட்கள் நம்ம துர்கை தாயாரை வழிபட்டோம். அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தாயாரை வழிபட்டோம். இந்த 3 நாட்கள் நம்ம சரஸ்வதி தாயாரை வழிபட போறோம். இந்த 7வது நாள் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் புதன்கிழமை வருது. இது ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். புதன்கிழமை ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். இந்த புதன்கிழமைக்கு உரிய நவகிரகம் புதன் பகவான். இவர் கல்விக்கும் ரொம்பவே சிறப்பானவர். நம்ம சரஸ்வதி தாயாரை வழிபடும் போது இவரையும் சேர்த்து வழிபடுறது ரொம்பவே விசேஷமானது. புதன் பகவானுக்கு உரிய நிறம் பாத்தீங்கன்னா பச்சை. அவருக்கு உரிய தானியம் பாத்தீங்கன்னா பச்சை பயிறு. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சுண்டல் செய்ய போறோம். நம்ம ஏற்கனவே நிறைய நவராத்திரி குழு பத்தின வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம நவராத்திரி குழுவுடைய 7வது நாள் பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். புதன் பகவானுக்கு உரிய தானியமான பச்சை பயிரை ஒரு 2 மணி நேரம் போல ஊற வச்சிருக்கோம். இது அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஊற வச்சீங்கன்னா நார்மலாவே கூட வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருந்தா. நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கருக்கு மாத்திடலாம். குக்கர்ல நான் ஒரு 2.5 டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வரும் பொழுதே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா விசில் விட்டிங்கன்னா பருப்பு மொத்தமும் குழஞ்சு போயிடும். ஒரு விசில் வரும் பொழுதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பருப்பு இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வெந்துடும். இப்ப நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும் பொழுது நம்ம கடுகு உளுந்து சேர்த்துடலாம். அடுத்ததா ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம பச்சை பயிரையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்ப நம்ம கொஞ்சம் போல தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்ப நம்மளுடைய பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம தேங்காய் சாதம் செஞ்சிடலாம். கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடுகுளுந்து சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்ப லைட்டா இதை வதக்கிடுங்க. அடுத்ததா ஒரு 8 to 10 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் போல இஞ்சிய பொடியா நறுக்குனதை சேர்த்துடலாம். பச்சை மிளகா 1 பொடியா நறுக்குனதை சேர்த்துடலாம். ஒரு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இப்ப நம்ம துருகி வச்சிருக்க தேங்காய் அரை மூடியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆயிருக்கு. நல்லா கலந்தாச்சு. கடைசியா கொஞ்சம் போல கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நவராத்திரி குழுவோட 7வது நாள் பிரசாதமான தேங்காய் சாதமும் பச்சை பயிறு சுண்டலும் ரெடியா இருக்கு. நீங்களும் இந்த பிரசாதங்களை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.